ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி, வடிவேலு சேர்ந்து நடிச்ச கேங்கர்ஸ் படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்குது. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது? இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முழு கதைய பத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதை என்ன? அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல இந்த படத்துல மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க 3 வருஷத்துல கரெக்ட்டா ரூ. 100,00,00,000 சேர்த்துருக்காங்க சரியா? அதுலேருந்து அந்த ரூ. 100,00,00,000 அடிக்கிறது தான் நம்ம நடிகர் சுந்தர் சி அவங்களுடைய கான்செப்ட். அதாவது ரூ. 100,00,00,000 3 வருஷத்துல சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு அரசியல்வாதியால மட்டும் தான் முடியும். அது மட்டும் இல்லாம, அவங்கள்ட்ட இருந்து அந்த ரூ. 100,00,00,000 அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஒரு போலீஸால தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த ட்ரெய்லர்லயும் சொல்லியிருந்தாங்க. ஒரு போலீஸ்காரங்க அந்த அரசியல்வாதி கிட்ட தூது சொல்றாங்க. அதாவது கமிஷனரே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பை போலீஸ அவங்க எல்லாமே கண்காணிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியா? அப்ப அந்த ஸ்பை போலீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி அவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 வருஷத்துல ரூ. 100,00,00,000 சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து மொத்த பணத்தையும் எடுக்கிறது தான் அவங்களோட வேலை. சரியா? இதுதான் அந்த படத்தோட முழு கதை. சரியா? அடுத்தது அதுல அவங்களுக்கு என்ன குடுக்கப்பட்ட ரோலு, எப்படி எப்படிலாம் ஆக்ட் பண்ணாங்க, எப்படி எப்படி கெட்டப் போட்டு எல்லாத்தையுமே சமாளிச்சாங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்பை ஆட்டு போலீஸா வந்து குடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாட்டு நம்ம சுந்தர் சி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த ஊருக்கு வாராங்க. எப்படி வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு போலீஸ் அதிகாரியா போனா டவுட் வந்துரும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்பை ஆட்ட அந்த ஊருக்கு வாராங்க. ஒரு ஸ்கூல்ல கேட்குறாங்க. பிடி டீச்சர் ஆட்டு ஒர்க் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல சுந்தர் சி அவங்களுக்கு பிடி டீச்சர் வேலைய குடுக்குறாங்க. மெரிட்ல குடுக்குறாங்க சரியா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு பிடி டீச்சரும் இந்த ஸ்கூல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு அவங்க தான். அதையும் வடிவேலு அவங்கள காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சுந்தர் சியும் வடிவேலும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஏன்னா பிடி டீச்சர் தானே 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க சரியா? அடுத்ததாட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயகியும் வென்றாகாங்க. அந்த நாயகியும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஸ்கூல்ல டீச்சரா தான் ஒர்க் பண்றாங்க சரியா? அது மட்டும் இல்லாம நம்ம வடிவேல் பிடி டீச்சர் தானே, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள லவ் பண்றாங்க. உருகி உருகி லவ் பண்றாங்க. நெறைய வித்தியாசமான கெட்டப்லாம் பண்ணி இது பண்றாங்க. இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனா பண்ணல. ஆனா சுந்தர் சி அவங்களும் பிடி டீச்சர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நடிகைய லவ் பண்றாங்க. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கு சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது தான் நடிகையும், நம்ம வடிவேலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க சுந்தர் சி அவங்க. அதாவது ஒருத்தன் இந்த 3 வருஷத்துல ரூ. 100,00,00,000 அடிச்சுட்டான். அதுலேருந்து தான் நம்ம அந்த ரூ. 100,00,00,000 நம்ம அடிக்கணும். இந்த ரூ. 100,00,00,000 அடிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்களோ, உங்களுக்கே நான் அது தாரேன். நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சுந்தர் சி அவங்க சொல்றாங்க சரியா? உடனே என்ன பண்றாங்கன்னா, ஐயோ! ரூ. 100,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சார் என்ன பண்றாங்கன்னா, பிளான் போடுறாங்க. எப்படி அடிக்கணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. அதில தான் வடிவேல் கெட்டப்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சுந்தர் சி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மாறு வேஷத்தில அதாவது காலையில ஃபுல்லா ஒர்க்கிங் இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா என்ன டீட்டெயில்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குமோ, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் போயி டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதும், மாறு வேஷத்தில போய் அடிக்கிறதும், இந்த மாதிரி சுந்தர் சி அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வடிவேலு சார் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி எப்படி ரூ. 100,00,00,000 அடிக்கலாம்னு சொல்லிட்டு பல கெட்டப் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு வேஷம் மாரி ஒண்ணு போட்டிருந்தாங்க. கராத்தா வேஷம், கிழவி வேஷம், அப்புறம் தாத்தா வேஷம், இப்படி பல கெட்டப்ல இந்த படத்துல வடிவேலு சார் அவங்க வந்திருந்தாங்க சரியா? இப்படி அந்த ரூ. 100,00,00,000 அடிக்கிறதுக்காக. டீம் ஒர்க்கால் தான் சேர்ந்து இந்த ரூ. 100,00,00,000 அடிக்கிறதுக்கு ஒரு பிளானு. இதுதான் இந்த படத்தோட முழு கதை சரியா? கண்டிப்பா இந்த ரூ. 100,00,00,000 அடிச்சுருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அடிச்சுருவாங்க. ஒரு படத்துல ஹீரோ தானே ஜெயிப்பாங்க. எப்பவுமே வில்லன் ஜெயிக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி தானே கதைய உருவாக்குவாங்க. அதே மாதிரி கடைசியா சுந்தர் சி அவங்க எப்படி இந்த ரூ. 100,00,00,000 அடிச்சுருவாங்க.
வில்லனையும் மாட்டி விட்டுருவாங்க. கடைசியில சுந்தர் சி அவங்க தான் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய வந்துரும் சரியா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த ட்ரெய்லர் வந்து சுந்தர் சி அவங்க வந்து சூப்பரா வெளிய காமிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த படத்துலயும் ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி தெரியாது. ஒரு டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். என்ன கதையா இருக்குமோ, என்ன கதையா இருக்குமோ தான் அப்படியே மண்டை குழப்பம் வரும். ஆனா சுந்தர் சி அவங்க வந்து இதுதான் கதை. இதுல தான் இவங்கலாம் இப்டி இப்டி கெட்டப்ல நடிச்சிருக்காங்க. இது ஃபன்னா இருக்கும், காமெடியா இருக்கும், ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ட்ரெய்லர வந்து இன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட கதை வந்து இந்த ட்ரெய்லர பார்க்கும்போதே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுச்சு சரியா? முக்கியமா இதுல என்ன நடக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேல் சாரோட காமெடி எப்டி இருக்குது? த்ரில்லிங் எப்டி இருக்குது? இனி என்னலாம் பண்ணுவாங்க? அது மட்டும் தான் நம்ம வந்து தியேட்டர்ல போய் அந்த படத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி. முதல்ல இப்போ வடிவேல் சாரு, சுந்தர் சி அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சுந்தர் சியும், வடிவேல் சாரும் படம் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிச்சிருக்காங்க. நடிச்ச படங்கள்லாம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு சரியா? அடுத்ததாட்டு சுந்தர் சி வந்து நெறைய படங்கள் வந்து த்ரில்லிங்கா எடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா வடிவேல் சார் தான் கொஞ்சம் வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே சினிமா துறையில அவங்க காணாம போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் சார் அவங்க வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்ததுல இருந்து நெறைய படங்கள் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல சரியா? ஏன்னா திரைத்துறையிலேருந்து அவங்கள வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அப்பப்போ வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருந்தாங்க. நடிச்ச படமும் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெறல. ஆனா இந்த படத்துல வந்து கண்டிப்பா வடிவேல் சார் அவங்க வந்து மாபெரும் வெற்றிய வந்து தொடுவாங்க. அந்த அளவுக்கு ஹிட்டு. பழைய மாதிரி பழைய வடிவேல் சார பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃபன்லயும் சரி, அவங்களுடைய ரியாக்ஷனும் சரி, அவங்களுடைய கெட்டப்ஸ்லயும் சரி, எல்லாமே மாஸா பண்ணியிருந்தாங்க நம்ம வடிவேல் சார் அவங்க. கண்டிப்பா வடிவேல் சார பார்த்து கூட நம்ம இந்த படத்த வந்து தைரியமா இப்ப பார்க்க போலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஹிட் குடுக்கும். அது மட்டும் இல்லாம சுந்தர் சி அவங்க இயக்கத்துல உருவான படம்னால தைரியமா போலாம். ஏன்னா, சுந்தர் சி அவங்க உருவாக்குன படமே மாஸா செம்மையா எடுப்பாங்க. த்ரில்லிங்கா சம்டைம் வந்து ஃபன்னியா எடுப்பாங்க. சம்டைம் வந்து த்ரில்லிங்கா எடுப்பாங்க. அப்புறம் வந்து சாமி படம், பக்தியா எடுப்பாங்க. இப்படி நெறைய படங்கள் வந்து சுந்தர் சி அவங்க வந்து எடுப்பாங்க. தைரியமா இந்த படத்த போய் பார்க்க போலாம். மாஸா இருக்க போகுது இந்த படம். அடுத்ததாட்டு இந்த கேங்கர் படத்துல வந்து யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். நடிகராட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி. நடிகை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரின் தெரசா சரியா? அதுக்கப்புறம் வந்து காமெடியாட்டு வடிவேல் சார் அவங்க நடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஆக்டர் தான் முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க சரியா? இதுல மோஸ்ட்லி இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க ஃபன், காமெடி எல்லாமே இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கூடலும் ஃபன்னி ஆக்டர்ஸ் தான் இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க நடிச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 24ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, இத ரிலீஸ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம எல்லாருமே தியேட்டர்ல போய் பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு பர்சனலா நல்லா புடிச்சிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது த்ரில்லிங்கும், காமெடியும் அது மட்டும் இல்லாம லவ் இந்த மாதிரி சூப்பரா இந்த ட்ரெய்லர பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ட்ரெய்லர் புடிச்சிருக்குது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இனி இந்த படத்த யாரெல்லாம் பார்க்க விருப்பத்துல இருக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படம் இறங்குன அன்னைக்கே நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பா உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.